கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மாட்ட நான் ஸ்கூலுக்கு போகும்போதே கேட்டேன் பிரியாணி செஞ்சு வைங்கம்மான்னு. அதே மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்க. தொட்டுக்க வேறு என்னமோ ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன்னாங்க, நான் பார்க்கல. சரி பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியில் லெக் பீஸ் இருக்குது. அடுத்து வந்து ரைத்தா. அடுத்து வந்து ஸ்பெஷல் டிஷ் என்னன்னு பார்க்கலாம். பார்த்துட்டிங்களா? ஸோ வந்து சாய்க்கு பிடிச்ச ஃப்ரையு. சாய்க்கு பிடிச்சதுனால அவங்ககிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து சாய்க்கு வைப்போம். சாய்க்கு ஒன்றெல்லாம் பார்த்தா சாய்க்கிலோட சாய் வச்சுட்டு நமக்கு ஒன்று வச்சுக்கோ. அடுத்து கொஞ்சம் ரைத்தா வச்சுக்கோ. சாய்க்கு பீஸ் வந்துருக்கு. இந்த பீஸ் தூக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் 65 சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணலாம். கொதிக்குது. 65க்கு செமையாக இருக்கும். ரைத்தா அடுத்து நம்ம சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அது சாப்பிடலாம். செம்மையாக இருக்கு. அடுத்து நம்ம சாய்கிட்ட கேட்டுக்கலாம். சாய் எப்படிடா இருக்கு? செம்மையாக இருக்கும். முன்னாள் சிக்கன் வெஜிடபிள் மட்டும் டேஸ்ட் பண்ணுறேன். நான் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணுறேன். சத்தமாக சொல்லுங்கள் சார். நல்லா இருக்கேன். நினச்சதோட சூப்பராகவே இருக்கு. சாப்பிட்டே இருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே வந்து லியோ போயிருந்தோம். அதில் பாப்கார்னுக்கு தந்த டப்பா பார்த்தீங்களா, விஜய் ஃபோட்டோ போட்டு. ஏன்னா இந்த பாம்புலாம் படத்துலேயே வரல, எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ வந்து சூப்பராக இருக்கு. எனக்கு சாப்பிட்டே இருக்கணும். நாக்கு சுடுறதை பற்றிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. எவ்வளோ சூடாக இருந்தாலும் சாப்பிடணும். அப்படியே சாப்பிட்டு நீங்கள் யாரும் கேட்கவும் முடியாது. நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் கைஸ். அதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சேஃபாக சாப்பிடுங்க. ஹோட்டல் ஃபுட் நிறைய சாப்பிடாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.